Hi students, இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கம்பேரிங் குவான்டிட்டிஸ் எக்ஸசைஸ் 8.3 உடைய இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரேஷியோ டு பர்சன்டேஜ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத தெரியணும். நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பர்சன்டேஜ் பத்தி பார்த்திருப்போம். இங்க ரேஷியோ அப்படின்றது என்னன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும், அது வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 2:3. இதுதான் ரேஷியோ ஃபார்மேட்ல இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ ஃபார்மேட்ல நம்பரை கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றது தெரியணும். டோட்டல் பார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ரேஷியோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 2 and 3, இதை வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். இதை பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். ஸோ இங்க நம்மளுடைய டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட், இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த 2 தான். ஸோ பர்சன்டேஜ் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 அப்படின்ற நம்பர் எழுதிடணும். 2 டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் நம்பர் என்னன்னா 5, தென் இன்டூ 100%. இதுல வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது வந்து நம்ம இப்ப கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள் இது 1 டைம் கேன்சல் ஆகும். இந்த 10 வந்து 2, தென் இந்த 0. தென் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 20 வந்து நமக்கு 14 கிடைக்கும். ஸோ 40%. அப்போ இந்த ரேஷியோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா அது 40%. இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் ஃபார் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா 3 அப்படின்ற நம்பர் இருக்கு. நம்பரை எழுதிக்கலாம். டிவைடட் பை total parts வந்து 5 into 100%. then இது again same அதே மாதிரி கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது வந்து 20. so 3 into 20 என்ன கிடைக்கும்னா 60 கிடைக்கும். 60%. so இந்த மாதிரி தான் நமக்கு ரேஷியோல கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸை தனித்தனியா நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து 40%, செகண்ட் பார்ட்டுக்கு வந்து 60%. அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்க்ரீஸ் பர்சன்ட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இன்க்ரீஸ் பர்சன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டியூஷன் கண்டக்ட் பண்றோம். அந்த டியூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2015ல வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இயர் 2016ல வந்து அந்த டியூஷன்ல வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் நடந்திருக்கு. 10 to 15 வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல நம்ம இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இன்க்ரீஸ் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. இதுல இன்க்ரீஸ் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். 2015ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் and 16ல 15 ஸ்டூடெண்ட். இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 15ல 10 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 5 கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அது இங்க எழுதிக்கலாம். 5 டிவைடட் பை இனிஷியல் வேல்யூனா அந்த டியூஷனோட ஸ்டார்டிங்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் இனிஷியல் வேல்யூ. 10 into 100. ஸோ இந்த 100 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். இப்போ 5ம் 10ம் இருக்கு. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 15 கிடைக்கும். ஸோ இது இங்க வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ இங்க நம்மளுடைய இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்னன்னா 50%. அப்போ அதுல வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்ரீஸ் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2019ல வந்து நம்ம ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம். அது எவ்வளோனா 500 rupees. இப்போ அது நெக்ஸ்ட் இயர் 2020 ஆகும்போது அந்த அதே ஃபோனோட ரேட் வந்து 450. இந்த அமௌண்ட்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபோன் வந்து 500, நெக்ஸ்ட் இயர் வந்து 450. இங்க என்ன ஆகிருக்குன்னா அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனுடைய அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் எவ்வளவு அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் 500 இருக்கு, நெக்ஸ்ட் இயர் வந்து 450. இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 500ல 450 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 15 கிடைக்கும். 50 rupees மைனஸ் ஆகிருக்கு. 50 டிவைடட் பை
இனிஷியல் வேல்யூ அப்படின்னா அந்த போன் இறங்கும் போது அந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது அதனுடைய அமௌண்ட் என்னவா இருந்தது 500 இருந்தது. ஸோ அதை எழுதிக்கணும் இன்டூ 100. வந்து இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க டபுள் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். தென் 5 வந்து 1 டைம், இது வந்து 10 டைம். ஸோ வந்து டிக்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா 10% அதனுடைய அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அது வந்து நம்ம இந்த ஃபார்முலால இப்படிதான் கண்டுபிடிக்கணும். வந்து இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சிபி அண்ட் எஸ்பி அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சிபி அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா காஸ்ட் பிரைஸ், அண்ட் எஸ்பி அப்படின்றது என்னன்னா செல்லிங் பிரைஸ். ஸோ இதுக்கான வித்தியாசம் என்னன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல பென் வாங்குறோம். ஸோ அந்த பென்னை வந்து அந்த கடைக்காரர் நமக்கு விற்கிறது தான் செல்லிங் பிரைஸ். அந்த பென் வந்து அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாரு இல்லையா, அதுதான் காஸ்ட் பிரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பென்னை வந்து அவர் 3 rupees வச்சு வாங்கியிருப்பாரு. ஒரு ஹோல்சேல் கடையில இருந்து 3 rupees வச்சு அவர் வாங்கியிருக்காரு. அது நமக்கு விற்கும் போது வந்து 5 rupeesக்கு விற்கிறாரு. அப்போ இந்த காஸ்ட் பிரைஸை விட அவருடைய செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு அதிகமா விற்கிறாரு இல்லையா, அப்போ வந்து அது வந்து அவருக்கு ப்ராஃபிட் தான். அதுதான் when சிபி அண்ட் எஸ்பி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா அப்போ அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா என்னன்னா எஸ்பி மைனஸ் சிபி. தென் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இந்த ஃபார்முலா வச்சு எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100. இங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நம்ம இங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து அவருக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும்னா இப்போ வந்து ஒரு காஸ்ட் பிரைஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த பெண்ணை வாங்கியிருப்பாரு, அது வந்து நமக்கு அதிகமா விற்கும் போது அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே பெண்ணை வந்து அவர் 3 rupeesக்கே வாங்கியிருக்காரு, ஆனா நமக்கு அதை வந்து விற்கும் போது அவரு 1 rupeeக்கு விற்கிறாரு. ஸோ இது வந்து கம்மியா விற்கிறாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கம்மியான அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து அது வந்து அவருக்கு ஒரு லாஸ் தான். ஸோ சிபி அண்ட் எஸ்பியை கம்பேர் பண்ணும்போது சிபி கிரேட்டரா இருந்துச்சுன்னா அது வந்து அவருக்கு லாஸா இருக்கும். அதாவது எஸ்பி செல்லிங் பிரைஸ் நமக்கு கம்மியா வித்துட்டாருன்னா அது வந்து அவருக்கு லாஸ். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி அண்ட் லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னா லாஸ் பை சிபி இன்டூ 100. இந்த வேல்யூ வந்து நம்ம இங்க இருந்து கண்டுபிடிக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படிதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இருக்கு என்னன்னா பிரின்சிபல் இன்டூ ரேட் இன்டூ டைம் பை 100. இதை வந்து நம்ம ஷார்ட்டா வந்து பிஆர்டி பை 100 அப்படின்னு எழுதலாம். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குறோம், ஸோ இத்தனை வருஷத்துக்குள்ள அதை வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். அண்ட் அது இல்லாம அந்த அமௌண்ட்டை அவங்க சும்மா தர மாட்டாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வெளியே யார்கிட்டயா கடன் வாங்கினோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் கொடுப்பாங்க. அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது தான். அது வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம வந்து ஒரு 10,000 வாங்குறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 500 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு 500 கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம வாங்குற 10,000 பிளஸ் எக்ஸ்ட்ராவா அந்த எக்ஸ்ட்ரா கிடையாது, அது வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். அமௌண்ட் வந்து என்ன கிடைக்கும்னா 10,000 பிளஸ் 500 10,500 நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுதான் வித்தியாசம். நம்ம வாங்குறது 10,000 ஆனா திருப்பி கொடுக்கும்போது 10,500 கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அதை வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கம்பேரிங் குவான்டிட்டிஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் எக்ஸசைஸ் 8.3. எக்ஸசைஸ் 8.3 மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் 8.1 8.2 8.3 மூணுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேன்சலேஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருப்போம். நம்ம டிவிஷன் பண்ணாம எப்படி கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். அந்த கேன்சலேஷன்ல வந்து எப்படி டிவிசிபிலிட்டி பை 2 3 4 5 ஸோ இந்த பேசிக்கா இந்த 4 மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு இது டிவிசிபிலிட்டி பை 2வா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் டிஜிட் கொடுத்துறாங்க. இப்போ 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது 2 டேபிள்ல வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். 2 டைம்ஸ் நமக்கே தெரியும். இல்லைன்னா 16. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துட்டு இது எப்படி நமக்கு 2 டேபிள்ல டிவிசபிள் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அது என்னன்னா
டூ டேபிள டிவிசிபிள் ஆகணும்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர்ஸா இருக்கணும். அதாவது என்னென்ன நம்பர்ஸ்னா 0, 2, 4, 6, 8. ஸோ இந்த 5ல் ஏதாவது ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட், அப்போ அது வந்து டூ டேபிள் டிவிசிபிள் ஆகும்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா 6ன்னு இருக்கு. 6ன்றது வந்து ஒரு ஈவன் நம்பர். இது கண்டிப்பா டூ டேபிள் டிவிசிபிள் ஆகும். ஸோ எஸ். இங்க பாத்தீங்கன்னா 3ன்றது வந்து ஆட் நம்பர். அப்போ இது வந்து டூ டேபிள் டிவிசிபிள் ஆகாது. இந்த கம்ப்ளீட் நம்பரும் டூ டேபிள் டிவிசிபிள் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா 8ன்னு இருக்கு. இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ இட் இஸ் எஸ். வந்து டிவிசிபிலிட்டி பை 3க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அது 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் நம்ம பிளஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 9, 4, 6ன்னு இருக்கு. இதை தனித்தனியா பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 + 4 வந்து 10, 10 + 9 வந்து 19. ஸோ இந்த ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் வந்து 3 டேபிள்ல வர நம்பர்ஸா இருக்கணும். 19 வந்து 3 டேபிள்ல வராது. ஸோ அதனால இந்த நம்பர் வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகாது. இப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து 6, 3, 9 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியா பிளஸ் பண்ணோம்னா 6 + 3 is 9, 9 + 9 is 18. ஸோ 18 அப்படின்றது வந்து 3 டேபிள்ல வரும். ஸோ அதனால the complete number 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ இட் இஸ் எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 733 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 + 3 is 10, 10 + 3 is 13. 13ன்றது வந்து 3 டேபிள்ல வராது. அதனால இந்த நம்பர் வந்து 3 டேபிளால டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி பை 4 பார்க்கலாம். இதனுடைய கண்டிஷன் என்னன்னா, நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்க்கணும். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் 4 டேபிள்ல வர நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து டிவிசிபிலிட்டி பை 4. இங்க 48 கொடுத்துருக்காங்க. 48 வந்து 4 டேபிள்ல வரும். 4 12s are 48. இது வந்து எஸ். இந்த கம்ப்ளீட் நம்பரும் 4ஆல டிவிசிபிள் பண்ண முடியும். அண்ட் வெறும் நம்பர்ஸ் இல்லாம ரெண்டுமே 0வா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்பயும் வந்து என்னன்னா இது வந்து 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ எஸ். நீங்க பாத்தீங்கன்னா 33 இருக்கு. 33 வந்து 4 டேபிள்ல நமக்கு வராது. ஸோ அதனால இது வந்து 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது. ஸோ இட் இஸ் நோ. இப்போ ஃபார் டிவிசிபிலிட்டி பை 5க்கு ஆன கண்டிஷன் என்னன்னா, லாஸ்ட் டிஜிட் தான் பார்க்கணும். அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்னு 0வா இருக்கணும் இல்ல 5வா இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டிவிசிபிலிட்டி பை 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ இட் இஸ் எஸ். இந்த கம்ப்ளீட் நம்பரும் 5 டேபிளால டிவிசிபிள் ஆகும். இது வந்து 2 இருக்கு. இது வந்து நோ. இது வந்து 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது. இந்த 0 இருக்கு. ஸோ இட் இஸ் எஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வச்சுதான் நம்ம டிவிசிபிலிட்டி பை 2, 3, 4, 5 கண்டுபிடிக்கணும்.